வணக்கம் குருஜி. வணக்கம். ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். குருவுடைய வக்கர நிவர்த்தி இப்போ மிதுன ராசியில் புனர்பூச நட்சத்திரத்தில் வக்கர நிவர்த்தி ஆகிறார். அடுத்து கடகராசிக்கு பயிற்சி ஆவார். இப்போ இடைப்பட்ட 80 நாட்கள் இந்த தனுசு ராசிக்கு நேரடியாக 7ஆம் இடத்துல குரு வக்கர நிவர்த்தி, அதாவது ராசியாதிபதினு சொல்லக்கூடியவர், 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். இவ்வளோ காலமாக வக்கரத்தில் இருந்தார், அதாவது நவம்பர் மாதத்துலேருந்து இப்போ வக்கர நிவர்த்தி ஆகிறார். இது தனுசு ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும்? நிறைய பேர் கடன் பிரச்சனையில் இருக்காங்க, நிறைய பேர் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இன்னொருத்தருக்கு வேலை நிறைய பேருக்கு பிரச்சனைகளை கொடுத்துருக்கு. இதுக்கெல்லாம் எப்படி ஒரு தீர்வு கிடைக்குமா இந்த குரு வக்கர நிவர்த்தி? இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ராசிநாதன் சுகாதிபதி. நிறைய தனுசு ராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக ஒரு சொந்த வீடு மனை அந்த மாதிரிலாம் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சுகங்களை அனுபவிக்கிறதுக்காகவே வராங்க. ஆனால் அதே சமயம் இந்த தனுசு ராசி அன்பர்கள் கடுமையாக கஷ்டப்பட்டு தான் முன்னாடி அடைகிறாங்க. யாருமே சாதாரணமாக வந்துடல. அதே சமயம் ராசிநாதன் 4ஆம் இடத்து அதிபதி 7ஆம் இடத்துல ரொம்ப அற்புதமாக வக்ர நிவர்த்தி ஆகிறது. இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு ஒரு கோட்டீஸ்வர யோகம்னே சொல்லலாம். ஏன்னா 7ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் 7ஆம் பார்வை ஜென்மராசியை பார்க்குறார். அது ரொம்ப விசேஷம். எந்த கிரகம்னாலும் பரவாயில்ல, குரு நம்ம ஜென்மராசியை பார்த்தாலே ரொம்ப விசேஷம். அப்போ இவங்களுக்கு இந்த கோடீஸ்வர யோகம், மன சந்தோஷம் இதெல்லாம் கிடைக்கும். இவ்வளவு காலமாக வக்கரத்தில் இருக்கும்போது இவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஏகப்பட்ட டென்ஷன். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா குடும்பத்தில் ஏகப்பட்ட குழப்பங்கள், ஏன்னா சில பேருக்கு உறுப்பினர்கள் மறைவு, அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு ஒரு வேதனையை கொடுத்த ஒரு காலகட்டம். அந்த குரு வக்ர நிவர்த்தி ஆகிறது மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும். இவங்களுக்கு எதிர்பார்த்த சில காரியங்கள் அற்புதமாக நடக்கும். படிக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? படிக்கிற காலகட்டத்தில் இப்போ ஒரு வெளிநாடு படிப்புக்காக ட்ரை பண்ணுறவங்க, படிப்பில் ஒரு சில பேருக்கு மந்த நிலை கொடுத்துருக்க குரு, ஏன்னா இவர் ராசியாதிபதி, நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கு படிக்கிறவங்களுக்கு. நிறைய பேர் டல்லாக இருக்காங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்குமா? கண்டிப்பாக. ஏன் அப்படின்னா இப்போ இது வரைக்கும் வக்கரத்தில் இருந்தபோது அவங்க சுணங்கி இருந்தாங்க, படிப்பில் ஒரு கான்சன்ட்ரேஷனே இல்லை. நிறைய மதிப்பெண்களும் மைனஸில் தான் போயிருக்கு, பரவாயில்லைங்கிற மாதிரி ஏதோ பார்டரில் தான் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ இந்த காலகட்டம் அவங்களுக்கு இந்த 80 நாட்கள் மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை கண்டிப்பாக கொடுக்கும். படிக்கிற குழந்தைகளுக்கு நல்ல ஒரு, அதேமாரி விளையாட்டு துறையில் இருக்கிற குழந்தைகளும் சாதனை பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த குழந்தைகளுக்கு நல்லபடியாக கிடைக்கும். திருமண வாழ்க்கை, இப்போ திருமண வாழ்க்கைக்காக ட்ரை பண்ணுறாங்க. ஏன்னா குரு பலம் இருக்குது ஒரு பக்கம், ஒரு சில பேர் இருந்தாலும் இது நிறைய பேருக்கு தடையை கொடுத்துருக்கு. இப்போ திருமண வாழ்க்கை ரீதியாக தடைப்பட்ட நபர்களுக்கும், திருமணத்துக்காக முயற்சி பண்ணி ரொம்ப கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய நபர்கள், இப்போ கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை இல்லாமல்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் எப்படி இருக்கும்? சாதாரணமாகவே தனுசு ராசி அப்படின்னாலே உபயராசி. அவங்களுக்கு கணவன் மனைவி உறவுங்கிறது ஒரு இது மாதிரி தான் இருக்கும். பட் இருந்தால் கூட அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய இருக்கும். மூலம் பூராடம் உத்திராடம். அப்போ அவங்களுக்கு ஒரு பெரிய குடும்பத்தில் ஒரு சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறது நினைப்பு அவங்களுக்கு இருக்கிறதுனால கணவன் மனைவி உறவுலாம் நல்லபடியாக தான் இருக்கும். ஒன்றும் பெரிய மாற்றங்கள் இருக்காது. இப்போ இந்த காலகட்டம் அப்படிங்கும்போதே கண்டிப்பாக குடும்பத்தில் ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக இருக்குது. அதேமாரி சுபகாரிய நிகழ்ச்சிகள் அருமையாக நடக்கும். ரொம்ப நாளாக கணவன் மனைவி இதெல்லாம் கொஞ்சம் அதெல்லாம் சரியாகும். அதே சமயம் குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகலையேங்கிற ஒரு கவலையில் இருந்தவங்களுக்குலாம் நல்ல வரன் கண்டிப்பாக வரும். அப்போ டக்குன்னு சுபகாரியம் அற்புதமாக நிறைவேறும். ஏன்னா குரு தனக்காரகன் இல்லாமல் சுபகிரகம், கண்டிப்பாக நல்லபடியான ஒரு முன்னேற்றம். பொருளாதார ரீதியாக இந்த காலகட்டம் எப்படி இருக்கும்? பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி, நிறைய பேர் அந்த கடன் பிரச்சனைலாம் இருக்கிறாங்க. இன்னொன்று வேலை வாய்ப்பு தொழிலெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு. ஒரு சில பேர் இருக்க மாட்டோம், ஒரு சில பேர் நல்லாவும் இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல. நல்லா இருக்கிறவங்களுக்கு ஓகே. பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு இந்த குரு வக்கர நிவர்த்தி என்ன பலன்களை கொடுக்கும்? பாதிக்கப்பட்ட நபர்கள் அப்படிங்கும்போதே அவங்க அந்த பாதிப்புலேருந்து வெளிவரக்கூடிய ஒரு நேரம். கண்டிப்பாக அதுலேருந்து வெளியில் வந்துடும். கடன் இருக்கா, கடன் எப்படியாவது அவங்களுக்கு இந்த நிவர்த்தி ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இந்த குருவால். அப்போ அந்த வாய்ப்பை அவங்க பயன்படுத்தி அந்த கடனை அடைச்சி வெளியில் வரத்துக்கு முன்னேறும். அதை மாதிரி பார்த்துக்கணும், அவங்க தான் பார்த்துக்கணும். ஒன்று. ரெண்டாவது, இந்த காலகட்டத்தில் உத்தியோகத்துக்கு போகிற பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் எல்லாருக்குமே ஒரு பெரிய மாற்றங்கள் அற்புதமாக கிடைக்கும். நல்ல உயர்வுகள் எல்லாமே கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு இந்த குரு பகவானால் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா கலைத்திறம்பாவங்கிறது பெரிய விஷயம். 7ஆம் இடம் அப்படின்னாலே நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த குரு பகவான் இந்த 80 நாட்களும் கண்டிப்பாக கொடுப்பார். குரு பார்வை வேறு. அரசியல்வாதிகளுக்கும் கலைத்துறை அன்பர்களுக்கும் இது ஏன் தனிப்பட்ட முறையில் கேட்குறோம் அப்படின்னா, திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் மூலிமா தான் இது அரசியல் அது இதுன்னு வர்றது. இதே மாதிரி ஃபேமஸ் ஆகிறது, இல்லை சினிமா துறையில் ஃபேமஸ் ஆகிறது, இது எல்லாமே இவங்களுக்கு ஒரு சில பேருக்கு இப்போ வேலை வாய்ப்புகள் பாதிச்சிருக்கு.
அரசியல் ரீதியாகவே கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது. இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல பலனை கொடுக்குமா? ஏன்னா குரு 7ஆம் இடத்துலேருந்து ஒரு சில பேருக்கு நன்மை செய்யலை, இப்போ நன்மை செய்வாரா? நீங்கள் சொன்ன பாயிண்ட் ரொம்ப நல்ல பாயிண்ட். என்னென்னா, ஒரு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு உயர்வு அப்படின்னா கடுமையான உழைப்பு, அதே சமயம் தொழில் வியாபாரம் அப்படின்னா கடுமையான உழைப்பு, தொழில் வியாபாரத்தில் ஒரு ஏற்றம். ஆனால் இந்த விஷயத்தில் கலைத்துறையாகட்டும் அரசியல்வாதிகளாகட்டும் என்னதான் உழைப்பு போட்டாலும் அந்த இடத்துல அதிர்ஷ்டமும் இருந்தால் தான் அது முன்னேற்றம். கரெக்டு. ஆனால் இந்த எதிர்பாராத அதிர்ஷ்டம் இந்த அரசியல்வாதிகளுக்கு கிடைக்கும் அப்படின்னா அவங்களுக்கும் ஏகப்பட்ட குழப்பங்கள். அது வக்கரத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு தெளிவான பாதை வரும். அப்போ அவங்க இதில் போனால் நம்ம இந்த பயணத்தை மேற்கொண்டால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு சூழலில் அவங்க எடுக்கிற முடிவுகள் அற்புதமாக இருக்கும். அவங்களுக்கு ஒரு பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாரி கலைத்துறை தனுசு ராசி அன்பர்கள் நிறைய பேர் கலைத்துறையில் இருப்பாங்க. அவங்கெல்லாம் கொஞ்சம் போராட்டகரமான வாழ்க்கையை தான் அனுபவிச்சாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போது அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க. இந்த குரு வந்து மாறும்போது அந்த வக்கர நிவர்த்தி ஆகி சரியாகும் போது அவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ ஜென்ரலாக இந்த தனுசு ராசிக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? என்ன இந்த குரு வக்கர நிவர்த்திக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு? இப்போ இந்த தனுசு ராசிங்கும்போதே ராசிநாதன் அப்படிங்கும்போது ராசிநாதன் 7ஆம் பாவத்தில் இருக்கார் அப்படிங்கும்போது பிரச்சனையே கிடையாது. அதே சமயம் சுகாதிபதியும் இதில் 7ஆம் பாவத்தில் இருக்கார் அப்படிங்கும்போதே சொத்து சுகம் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணை மூலமாக நண்பர்கள் மூலமாக எல்லாமே நன்மைகள் அவங்களுக்கு இருக்குது. அப்படி இருக்கும் காலகட்டத்தில் இந்த 7ஆம் பாவத்தில் இருக்கிற குரு பகவான் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை தான் கண்டிப்பாக கொடுப்பார். கவலையே பட வேண்டாம். அவங்களுக்கு இனி வரும் காலம் வசந்த காலம்னே சொல்லலாம். ஏன்னா நிறைய எதிர்பார்ப்பு இருக்குது. இப்போ 7.5 சனி முடிஞ்ச பிறகுலேருந்து நிறைய பேருக்கு வேலை ரீதியாக நிறைய பிரச்சனைகள். என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா குரு வக்கர நிவர்த்தி ஆனாலே போதும். இவர் வந்து 8ஆம் இடத்துக்கு போறாரு, இல்லை அது அப்புறப்பட்ட கதை. அதுவும் 8ஆம் இடம் அப்படிங்கிறது உச்ச வீடு தான். ஆனால் அதுக்கு உண்டான ஒரு பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார். இப்போ ராசியாதிபதி 4ஆம் அதிபதினா வேலை கன்ஃபார்மாக கிடைக்கும். அதில் வந்து மாற்று கருத்து இல்லை, அப்படி தானே? ஆமாம், கண்டிப்பாக ஒரு நல்ல வேலை கிடைக்கும். உத்தியோகம் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு, உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உயர்வுகள் எல்லாமே கிடைக்கும். ஏன்னா 8ஆம் இடம் பாவம் வந்தால் கூட அவங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பெரிய இதெல்லாம் கிடையாது. என்ன ஒன்று உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்தால் போகிறோம், அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் இது இல்லை. இப்போ ஜென்ரலாக பரிகாரம், இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் பரிகாரம், இந்த பரிகாரம் பண்ணிங்கனாக்கா இந்த 80 நாட்கள், அதாவது குரு வக்கர நிவர்த்திக்கு பிறகு யாராருக்கெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது, மன அழுத்தம் இருக்கும், ஒரு சில பேருக்கு கடன் தொல்லைகள் இருக்கும், இன்னொன்று வந்து மனசே ஓரளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கும், அது மாதிரி ஏதோ ஒரு தேவையில்லாத கவலைகள் கூட இருக்கலாம், வேலை ரீதியாக ப்ரெஷர் இருக்கலாம், இது எல்லாமே கிளியர் ஆகிறதுக்கு உண்டான ஒரே ஒரு பரிகாரம், அதாவது சிறப்பான பரிகாரம். ஒரு பரிகாரம் சொல்லலை, உங்களுக்கு நீங்கள் இதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். கரெக்ட். இவங்க ரொம்ப கஷ்டப்படவே வேண்டாம். ஏன்னா 7ஆம் பாவத்தில் இருக்கிற குரு பகவான் கண்டிப்பாக பெரிய நன்மைகளை தான் கொடுப்பார். நீங்கள் சொல்ல மாதிரி இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டவங்களுக்கெல்லாம் ஒரு ரெமெடி கிடைக்கணும் அப்படின்னா, ஒரு ப்ளஸ் பெரிய அளவில் மாற்றங்கள் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இவங்க வந்து முதல்ல வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகர். அடுத்து குருமகான்கள் யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு என்ன இஷ்டமோ, ஷிரடி சாய்பாபா, குருமகான் ராகவேந்திர சுவாமி, சேஷாத்ரி சுவாமிகள், பகவான் ரமணர், யாரை வேணாலும் அவங்க இது பண்ணலாம். அதே சமயம் இவங்க வழிபட வேண்டிய முக்கியமான தெய்வம் என்னென்னா ஆஞ்சநேயர் சுவாமி. ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணாங்கனாலே மூலம் பூராடம் உத்திராடம் இந்த 3மே ஜெயிக்கக்கூடிய ஒரு அம்சம். கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. அப்போ ஆஞ்சநேயர் வழிபாடு வியாழக்கிழமை ஆஞ்சநேயருக்கு துளசி மாலை போட சொல்லுங்கள். எதா சௌகரியம் அவங்களால எவ்வளோ உண்டு இருக்கா போட சொல்லுங்கள். கண்டிப்பாக அது பெரிய மாற்றத்தை கொடுக்கும். ஆக இந்த சின்ன பரிகாரம் இவங்க பண்ணாங்களே, ஆஞ்சநேயர் வழிபாடு, குருமகான்கள் வழிபாடு, விநாயகர் வழிபாடு, இது பண்ணினாங்கனாலே அவங்களுக்கு வந்து இந்த கலத்திர பாவத்தில் இருக்கிற குரு பகவான் வக்கர நிவர்த்தியாகி 80 நாட்களும் அதி அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.